अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 3 கர்மயோகம் பார்த்துட்டு வரோம். 33வது ஸ்லோகம். சத்ருஷம் சேஷ்டதே ஸ்வஷ்யா. படிக்கிறீங்களாங்க மாதாஜி? யாராவது ரிப்பீட் பண்றீங்களா இல்ல நானே படிச்சிட்டுமா? ஓகே. சத்ருஷம் சேஷ்டதே ஸ்வஷ்யா प्रकृतेर्ज्ञानवानपि प्रकृतिं यान्ति भूतानि निग्रह किं करिष्यति. ஓகே, படிக்கிறீங்களாங்க மாதாஜி? மிகவும் தேடியவனாக வெளியே காட்டிக்கொள்ள உள்ளே தனிப்பட்ட முறையில் நடைபெற்ற இயற்கை குணங்களை கட்டுக்கொள்வதற்கும் எங்கும் இருக்கும் பேரளவு ஒருவன் பெரிய பட்ட படிப்பு படித்திருக்கலாம். ஆனால் ஜடையர்களான படத்தில் காரணமாக மருத்துவ இருக்கின்றான். தனது பௌதிக மாதிரியின் காரணமாக வெளிப்பட்ட கடமைகளை ஒருவன் ஈடுபட்டிருந்தாலும் பௌதிகத்திலிருந்து நிறைவேறுவதற்கு கிருஷ்ண உணர்வு உதவுகின்றது. எனவே கிருஷ்ண உணர்வர் முழுமையுடன் இருந்தவர்கள் தனது கடமைகளை விட்டுவிடக்கூடாது. தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற வேண்டியவற்றை செயலாகவும் யோகியமாகவும் ஆன்மீகமாகவும் செயற்கையாக ஆக்குவதற்கு எவரும் முயற்சி செய்யக்கூடாது. சிறந்ததாகும். எவ்விதமாக கிருஷ்ணனுடைய மாயின் பிடிப்பிலிருந்து விலகலாம். என்னங்க மாதாஜி? சொல்லுங்க. ஆமாங்க மாதாஜி, கரெக்ட். மாதாஜி, உங்களோட உங்க வாய்ஸ் எனக்கு பிரேக் ஆகி கேக்குதா இல்ல? அப்படியா? எனக்கு சிக்னல் என்னோடது ப்ராப்ளமா இல்ல எப்படின்னு யோசிச்சு. மாதாஜி இல்ல, விட்டு விட்டுதான் கேக்குது. குத்து மதிப்பா எங்களுக்கு புரியுது நீங்க பேசுறதெல்லாம், பட் அந்த விட்டு விட்டு கேக்குறது மட்டும் வந்துட்டு போகுது. ஹெட்செட் ஏதாவது போட்டுக்கிறீங்களா? வீட்டுல சிக்னல் இல்ல, அதே மாதிரிதான் இருக்குங்க மாதாஜி. அது சுத்தமா கேட்காம இல்ல, கேக்குது. ஆனா அந்த கேப் வந்து போகுது பேசுறதுல. நீங்க ஏதாவது சிக்னல் கிடைக்கிற இடத்துல கூட இருந்துக்குங்க. எங்க சிக்னல் பெட்டரா கிடைக்குமோ அங்க கூட இருந்துக்குங்க.
ஓகே. படிச்சு முடிச்சிட்டீங்களாங்க மாதாஜி? சரி, தேங்க்ஸ் மாதாஜி. சோ 33வது ஸ்லோகம்ல இருந்து 35வது ஸ்லோகம் வரைக்கும் அது ஒரு தீம். எல்லாமே நிஷ்காம கர்ம யோகாவை ரெக்கமெண்ட் பண்ணி வர்றதுதான். இல்ல எப்படி நம்ம வந்து ஒரு ரைட் எக்ஸாம்பிள செட் பண்ணணும் அப்படிங்கறத நோக்கி போயிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணணும்னு கிருஷ்ணர் சொல்லிட்டு இருக்க கர்மயோகம் பண்றதுதான். எப்படி வந்து அது கிருஷ்ணரை மையமா வச்சுட்டு பகவான மையமா வச்சுட்டு ஒரு கர்மத்தை செய்யணும். இப்ப பௌதிக லோகத்துல வந்துட்டோம். பௌதிக லோகத்துல வந்துட்டாலே நம்ம யாருமே தப்பிக்க முடியாது, செயல்கள்ல இருந்து தப்பிக்கவே முடியாது. முக்கியமா இந்த மாயை என்ன பண்ணும் அப்படின்னா, மாயைங்கிறது என்ன, பிரகிருதி. பகவானோட தங்கச்சி துர்க்கை அம்மா தான் நம்மள பாத்துட்டு இருக்காங்க, மாயா தேவியா. அவங்கள வந்து நம்ம எப்படி பாக்குறோங்கிறத பொறுத்து. பகவான் கிருஷ்ணரே வந்து பக்தர்களுக்கு வந்து ஒரு நண்பனாவோ இல்ல குழந்தையாவோ இல்ல அன்பான கணவனாவோ இல்ல காதலனாவோ இல்ல மாஸ்டராவோன்னு எந்த பாவத்துல வேணாலும் நம்ம பகவானை பார்க்கல. பகவான் நம்ம கிட்ட அதுக்கு தகுந்த மாதிரி அன்பு பரிமாற்றம் பண்றாரு இல்லைங்களா பக்தர்கள் கிட்ட. இதே பக்தர்கள் அல்லாதவங்க, நாத்திகர்கள், இரண்யகாசிப்பு மாதிரி மனசு உள்ளவங்க அப்படின்னா அவங்க கிட்ட கால ரூபனா வர்றாரு கிருஷ்ணரே இல்லையா. கிருஷ்ணரே தான். ஆனா யாருக்கிட்ட எப்படி வர்றாருங்கிறது இப்ப நம்மளே இருக்கோம். இப்ப நான் வந்து ஒரு ஆண் மகனா இருக்கேன் அப்படின்னா ஒரு கணவனா எனக்கு ஒரு ரோல் இருக்கு, ஒரு பிரஜையா ஒரு ரோல் இருக்கு, தந்தை தாய்க்கு மகனா ஒரு ரோல் இருக்கு, குழந்தைக்கு அப்பாவா ஒரு ரோல் இருக்கு. வேலை செய்யறேன் அப்படின்னா வேலைக்கு கீழே எனக்கு, அதாவது பாஸுக்கு கீழே நான் ஒரு எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு ரோல் இருக்கும். இப்ப நம்ம ஒருத்தரைக்கு மல்டிபிள் ரோல்ஸ் இருக்கு, எல்லாத்துக்குமே அந்த மாதிரிதான். இது ஒன்றும் ஆச்சரியமான விஷயம் இல்லை. இப்ப கிருஷ்ணருக்கு மட்டும் என்ன, அவர்கிட்ட இருந்துதான் நம்ம எல்லாரும் வரோம். அவருக்கு இன்னும் பல விதமான ரோல்ஸ் இருக்கு. அப்ப கிருஷ்ணர் பக்தர்கள் கிட்ட எப்படி இருக்காரு, பக்தர்கள் இல்லாதவங்க கிட்ட அப்படிங்கறதும் நம்ம பாக்குறோம். இப்போ இது பர்டிகுலரா பார்த்தோம்னா இந்த ஸ்லோகத்துல ஆத்மாவை வந்து இந்த மாயை என்ன பண்ணும் அப்படின்னா கிருஷ்ணா கான்சியஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்கு பாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ என்ன துர்க்கை அம்மா இப்படி பண்றாங்களான்னா, ஆக்சுவலா என்னன்னா நம்மளுக்கு சௌகரியத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தா, கிருஷ்ணரையும் கொடுத்தா நமக்கு வந்து அருமை தெரியாது, கிருஷ்ணரோட அருமை. அந்த விப்பர்லம்ப பாவான்னு இருக்கு, இந்த இதுல ரூப கோஸ்வாமி எழுதின புஸ்தகங்கள்ல வரும். ராகானுக பக்தி அப்படிங்கிற இதுல வரும். அதாவது இயற்கையாவே நம்ம எல்லாருமே ஆத்மாவாகிய நம்ம இயற்கையாவே பகவான் கிட்ட பக்தி செய்யறதுங்கிறது ஒரு அன்பா விருப்பப்பட்டு செய்யறோம். ஒரு தாய்க்கு வந்து குழந்தைக்கு பிடிச்ச ஒரு 2 தோசை ஊத்தி கொடுக்கறதால தாய்க்கு கை வலிக்காது, கால் வலிக்காது, உடல் வலிக்காது, சந்தோஷமா செஞ்சு கொடுப்பாங்க. எவ்வளவு டயர்டா வந்தாலும். எனக்கு ஞாபகம் இருக்கு, குழந்தைய சின்னதுல எல்லாம் பார்த்தோம்னா இப்ப கூட எங்க அம்மா பண்ணுவாங்க. அவ்வளவு டயர்டா வருவாங்க, இல்ல எல்லாருமே வெளியில போயிருப்போம், அப்பதான் வீட்டுக்குள்ள எல்லாருமே வருவோம். ஆனா அவங்க உடனே கிச்சனுக்கு போயிருவாங்க. நீங்களும் எல்லாருமே அம்மாவா இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது இல்ல, இதை விட பெட்டராவே நீங்க சேவை பண்ணிட்டு வரீங்க உங்க ஃபேமிலிக்கு. சோ அந்த டயர்ட்னஸ் பார்த்தா நமக்கு கஷ்டமா பெருசானதுக்கு அப்புறம் தெரியுது. இப்ப நான் வந்தோடனே நான் வல்லபாக்கு ஏதாவது வேணும்னா டக்குன்னு நான் கிச்சனுக்கு போகணும். பட் அப்கோர்ஸ் இப்போ மாமியாரோட ஹெல்ப் இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல். பட் ஏதாவது இன்கேஸ் அவங்க வெளியில இருக்காங்க இல்ல அவங்களுக்கு உடம்புக்கு முடியல, மோஸ்ட் ஆஃப் த டைம் பாத்துக்கிறக்கு ஆள் இருக்கு. அம்மாவோ மாமியாரோ அவரோ பாத்துக்குவாங்க. பட் இன்கேஸ் நான் பண்ண வேண்டியதுன்னு நான் டயர்ட் பார்க்க முடியாது, உடனே போய் செய்வோம். குழந்தைக்கு பசிக்கும் அப்படின்னு அது மாதிரிதான் எங்க அம்மா உடனே போவாங்க கிச்சனுக்கு. அப்பதான் வந்திருப்பாங்க, எங்களை விட அவங்க டயர்டா இருப்பாங்க, போய் என்ன வேணுங்கிறது பார்த்து செஞ்சு கொடுப்பாங்க. அதுதான் தாய் பாசம், அது அன்கண்டிஷனல். இப்ப கிருஷ்ணரை பாத்துக்கோங்க, அப்ப எந்த அளவுக்கு அன்கண்டிஷனலா எல்லாத்தையும் விரும்புறாரு. நம்ம வந்து அவரை விட்டு விலகி இருக்கோங்கிறத நம்ம தெரியாமையே இருக்கோம். அந்த பிரிவு இருந்தாதான், இப்ப நான் போய் 20 இயர்ஸ் பக்கம் வெளிநாட்டுல இருக்கும் போதுதான் அந்த இந்தியால இருந்து பிரிஞ்சு இருக்கிறதோட ஏக்கம் எனக்கு அதிகமாயிட்டே இருக்கும். ஒவ்வொரு சமயமும் இங்க இருந்தா நம்ம அதை பண்ணிருக்கலாம், அதுவும் கிருஷ்ண பக்திக்கு வந்ததுக்கு அப்புறம் கோயிலுக்கு போயிருக்கலாம், நம்ம விருப்பப்பட்ட ஸ்தலங்களுக்கு போகலாம், புண்ணிய ஸ்தலங்களுக்கு நம்ம பியூரிஃபை ஆகலாம். அப்கோர்ஸ் கிருஷ்ணருங்கிறது நம்ம மனசுக்குள்ளேயே விருந்தாவன் இருக்குதுதான். பட் அந்த அளவுக்கு நம்ம ஆத்ம பக்தரா இருக்கணும். அந்த அளவுக்கு இல்ல அப்படிங்கும் போது மனசுக்குள்ள இல்ல, விருந்தாவன்லயே இருந்தாலும் விருந்தாவனை பார்க்க முடியாது, அந்த விருந்தாவன் பாவம் வராது, பிரஜபாசி பாவம் வராது. பட் ஆனா பிரபுபாதர் சொல்றது என்னன்னா, நீ எங்க இருக்கையோ பகவான் கிருஷ்ணரை நீ வழிபடுறையோ அதுதான் உனக்கு விருந்தாவன்னு சொல்லுவாரு.
அது உண்மைதான். ஆனா அந்த அளவுக்கு நம்ம தேர்ச்சி பெற்றவங்களா வரணும். அதுக்கு பக்தி வந்து ஒரு சுயநலமற்ற தன்னலமற்ற பக்தியா வரணும். அந்நியாபிலாஷித சூன்யம். சோ அந்த எதையுமே விரும்பாம எனக்கு இதுதான் அந்த ஒரு மோட்டிவேஷனோட இது வேணும் அது வேணுங்கிறது இல்லாம கிருஷ்ணரை நான் சந்தோஷப்படுத்தணும். இப்ப தாய் போய் கிச்சனுக்கு போய் குழந்தைக்கு டின்னர் செய்யறாங்க அப்படின்னா அதுல அவங்களுக்கு என்ன லாபம்னு போய் செய்வாங்களா? இல்ல. அவங்களுக்கு ஒரு திருப்தி என்னன்னா குழந்தை சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற திருப்தி அவங்களுக்கு இயற்கையாவே வரும். இந்த ராகானுக பாவங்கிறது அதுதான். இப்பத்திக்கு நம்மளுக்கு அந்த கட்டுண்ட நிலையில இருக்கிறதுனால நம்மளுக்கு ராகானுக பக்தி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு குறைவாதான் இருக்கு. அதுக்குதான் நம்ம குரு சீட பரம்பரையில கனெக்ட் ஆகும் போது குரு மூலியமா, குரு கொடுத்த சாஸ்திரம் மூலியமா, குரு சாது சாஸ்திரா இது மூணு மூலியமாவும் திரும்ப திரும்ப நம்ம பகவான ஞாபகப்படுத்த வைக்கப்படுது நம்மளுக்கு. அப்போ திரும்ப திரும்ப நம்ம கேக்குறப்போ அவங்கள பார்க்கும்போது அவங்கள ரோல் மாடலா எடுத்து நம்ம செயல்படும் போது நம்ம பகவான் கிட்ட நெருங்குறோம். அப்ப அவர்கிட்ட நெருங்க நெருங்க அவர்கிட்ட எவ்வளவு தூரம் பிரிஞ்சிருக்கோங்கிறது நமக்கு தெரியும். ஐன்ஸ்டைன் வந்து ஒரு முறை பெரிய சயின்டிஸ்ட் தானே அவர் சொல்றாரு, நார்மலா பார்த்தோம்னா பெரிய பெரிய அறிஞர்கள், அதாவது பௌதிக ரீதியா சொல்றேன், அறிஞர்கள் விஞ்ஞானிகள் அவங்கெல்லாம் வந்து படிக்கிறப்போ இந்த விஞ்ஞானிகள் ஆனதுக்கு அப்புறம் அவங்க நாத்திகனா மாறிடுறாங்க. ஏன்னா கடவுள்ங்கிறத வந்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா விஞ்ஞானத்துல என்னன்னா எதை பாக்குறோமோ அதுதான் உண்மைன்னுங்கிற மாதிரி ஒரு பிரமாணம் வச்சிருக்காங்க. அனுமன் பிரமான், சப்த பிரமான் அப்படின்னு எல்லாம் இருக்கு 3 பிரமாணங்கள். அப்ப அந்த விஷயத்த பார்க்கல அப்படிங்கும்போது அதை நம்ப மாட்டாங்க. அப்ப பகவானை வந்து பார்க்க முடியாது, உணரதான் முடியும். இப்ப புத்திசாலித்தனத்தையே அவங்களுக்கு புத்தி இருக்கா இல்லையான்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அவங்க வந்து அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்க செய்யணும் இல்லையா? ஒரு செயல் மூலியமா தான் நம்மளால உணர முடியும். ஒரு நிமிஷம். அப்ப அந்த புத்திசாலித்தனமா அந்த விஞ்ஞானிகள் செய்யறத பார்த்துட்டு நமக்கு தெரியுது இவங்க புத்திசாலிகள் அப்படின்னு. யாரும் போய் அவங்க புத்திய வந்து சரி பிரெயினை ஓபன் பண்ணுங்கப்பா, எவ்வளவு சோடி இவங்களோட சைஸ் ஆஃப் பிரெயின் என்ன, முட்டாளா இருக்கிறவங்களோட பிரெயினோட சைஸ் என்னன்னு நம்ம யாரும் பார்க்க போறது இல்லை இல்லையா? அப்போ அப்படி பார்த்தாலும் அதுல தெரியாது. புத்திசாலித்தனம்ங்கிறது பிரெயின்ல இருக்க போற விஷயம் கிடையாது. மனோ புத்தி அகங்காரம்ங்கிறது ஒரு சூட்சம சரீரம், அதுவும் அதுல தெரிய போறது இல்ல பாடிலி பார்ட்ஸ்ல, ஆர்கன்ஸ்ல. சோ விஞ்ஞானத்துல நாத்திகனா மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமா இருக்கு இல்லையா? அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து கண்டிப்பா கடவுளை வந்து நம்ப மாட்டாங்க, கடவுள் இருக்குங்கிற விஷயத்தையே அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா ஐன்ஸ்டைன் என்ன சொன்னாருன்னா, நான் சயின்ஸ டீப்பரா படிக்கதான் தெரியுது கடவுள் எந்த அளவுக்கு உயர்ந்தவர்னு தெரியுது. அப்போ அவர் கடவுள் இருக்கிறாருன்னு மட்டும் அவர் ஒத்துக்கல, கடவுள் உயர்ந்தவர்னு ஒத்துக்கிறாரு. அப்ப அந்த மாதிரி உண்மையான அறிஞர்கள்னா விஞ்ஞானிகள்னா உண்மையான விஞ்ஞானிகள் யாரு அப்படின்னா நமக்கும் மேல ஒரு பகவான் இருக்காங்க. ஒரு புஸ்தகம் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு 200 பேஜ் இருக்கு. அந்த புஸ்தகம் வந்து அதுவா வந்துருச்சு. 200 பக்கங்கள்ல ஒவ்வொரு பேஜ்லயும் ஒவ்வொரு பக்கத்துலயும் ஒரு 200 லைன் இருக்கு. ஒரு 50 லைன் இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ 200 பக்கம் இருக்கு. 200 பக்கத்துலயும் ஒவ்வொரு பக்கத்துலயும் 50 லைன் இருக்கு. அதுவா வந்துருச்சுப்பா. ஒவ்வொரு பக்கத்துலயும் ஒவ்வொரு எழுத்துக்களும் அதுவா வந்துருச்சுன்னு ஒருத்தர் வந்து சொன்னாங்கன்னா நம்ம நம்புவோமா? அந்த மாதிரிதான் இருக்கு இந்த நாத்திகர்கள் சொல்றது வந்து பிரபஞ்சம் அதுவா வந்துருச்சு, ஒரு பிக் பேங் தியரியால வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? அது எப்படி ஒரு சாதாரண புஸ்தகமே அதுவா வர முடியாது. அதுக்குன்னு ஒரு ஆத்தர் வேணும், அதை யாரோ ஒருத்தர் எழுதி இருக்கணும், அது புஸ்தகத்தை பிரிண்டிங் மிஷின்ல பிரிண்ட் பண்ணி இருக்கணும், அது இல்லஸ்ட்ரேஷன் யாராவது அது டயக்ராம் அந்த பிக்சர்ஸ் யாராவது போடுறாங்கன்னா அதையும் ஒருத்தங்க பண்ணி இருந்திருக்கணும். இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு குழந்தை கிட்ட சொன்னா கூட இதுவா வந்துருச்சு புக்கு அப்படின்னா நம்ம இல்லைங்களா? ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசுல இருக்கிற குழந்தைக்கு, சின்ன குழந்தைன்னா அது நம்பிருங்க எதுனாலும், பட் ஒரு 5 வயசுக்கு மேல 10 வயசு அப்படின்னா நம்ம அது எப்படிப்பா அப்படியே வரும் புக்கு, கடைக்கு போய் தான் வாங்கணும் அப்படின்னு. அப்படியே ஆராய கடைக்கு எங்க இருந்து வந்ததுன்னா பிரிண்டிங் பிரஸ்ல இருந்து. பிரிண்டிங் பிரஸ்க்கு எங்க இருந்து வந்துன்னா ஆத்தர் எழுதி கொடுத்துட்டு போனாங்க. ஆத்தர் எங்க இருக்காருன்னா இவருதான் ஆத்தர். அப்படிதான் கடவுள்ங்கிறது அந்த மாதிரி ரூட் காஸ் அந்த மாதிரி சொல்றோம்ல, அனாதிம் ஆதி ரூபம் கிருஷ்ணர். அவருக்கு ஆதியும் இல்ல அந்தமும் இல்ல, சோ எப்பவுமே இருக்கிற நித்தியமானவர்.
அவரை விட்டு பிரிஞ்சிருக்கிறோம்னு நம்ம வந்து அவர்கிட்ட பக்கத்துல பக்கத்துல போக போகதான் நமக்கு தெரியும் அவர்கிட்ட இருந்து எவ்வளவு தூரமா நம்ம பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு. அந்த பிரிவுல தான் நம்ம இன்னும் பக்தியை அதிகமா தொடருவோம், அதிகமா பண்ணணும்னு தோணும். ஏன்னா அப்பதான் அவர்கிட்ட க்ளோஸரா போக முடியும். எவ்வளோ தூரம் நம்மளோட நம்ம வந்து நிறைய ஜென்மங்கள் வந்து நம்ம பக்தி பண்ணாமையே இருந்துட்டோம், இல்ல அதிகமா பக்தி பண்ணாம இருந்துட்டோம் அப்படின்னா இந்த ஜென்மத்துல நம்ம பண்ணணும் போது இதுவே அதிகமா இருக்கும். நான் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் படிச்சிட்டேன்ப்பா அப்படிமோ, ஆனா 23 மணி நேரம் மீதி இருக்கு. ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல 1/2 மணி நேரம் தான் நம்ம படிச்சோம். அதுவே நம்மளுக்கு வந்து பெருசா தெரியுது. அப்ப நித்தியம் பகவத சேவையாம். இப்ப நித்தியமா நம்ம பகவதம் சேவை பண்ணா எப்படி இருக்கும்? பகவானை பத்தி கேக்குறது, பேசுறது, அது மாதிரி நடந்துக்கிறது, சொல்றது போல நடந்துக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணா இன்னும் எவ்வளோ அற்புதமா இருக்கும். நம்ம ஒரு 1/2 hour to 1 hour ஒரு நாளைக்கு நம்ம பகவானுக்காக ஸ்பெண்ட் பண்ணும் போதே நம்மளுக்கு அற்புதமா தெரியற அந்த அனுபவம் இன்னும் எவ்வளவு பிரமாதமா இருக்கும். அப்ப மாயாதேவியோட வேலை அதுதான். நம்மள இழுக்க இழுக்க நம்ம வேணும் வேணும்னு போவோம் இல்ல. நம்ம அம்மா கிட்ட இருந்து பெரியமாவோ சித்தியோ அத்தையோ நம்ம ஊருக்கு கூப்பிடுறாங்க அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு நாள் 2 நாள் நல்லா இருக்கும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படிதான். ஊருக்கெல்லாம் போனா ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டிங்கா இருக்கும் ஒரு 2 days. அப்புறம் அம்மா ஞாபகம் வந்துரும். அம்மாவை பிரிஞ்சிருக்கமே, திருப்பி எப்படா ஊருக்கு போவோம் அப்படின்னு அடம்பிடிச்சுன்னா அது வீட்டுக்கு வந்துடணும்னு நினைப்போம். மேக்சிமம் ஒரு வாரத்துக்கு மேல இருக்க முடியாது. அதுதான் நம்ம வந்து இந்த மாயாதேவியில வந்து ரொம்ப சொகுசா இருக்கு. இப்போ நேற்றுக்கு நியூஸ் பேப்பர்ல பெரிய ஒரு செலிபிரிட்டி, ஒரு பாப்புலரான ஒரு பிரபலமான ஒருத்தர் போட்டிருக்காரு. பணம் இருக்கு, பதவி இருக்கு, பதவின்னா பிரபலமா இருக்கும், பணம் இருக்கு, வசதி எல்லாம் இருக்கு, வாய்ப்பு இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா மன நிம்மதி இருக்கா? எல்லாருமே தேடுறது இதுதான். மன நிம்மதிங்கிறது ஒண்ணும் இல்லை. ஆனா மன நிம்மதிங்கிறது இல்லாமதான் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க இல்லையா? மன நிம்மதி வந்து இதுல வரும் அதுல வரும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு ஆர்டிக்கல்ல படிச்சது, ஒருத்தவங்க வீடு கட்டியிருக்காங்க, சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தர். இவரு வந்து பழைய வீட்டுல இருக்காரு, குடும்பத்தோட சந்தோஷமா தான் இருக்காரு. பழைய வீடுனாலும் நிம்மதி, கடன் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த நச்சு பிச்சும் இல்லைன்னு சந்தோஷமா தான் போயிட்டு இருக்கு அவரோட வாழ்க்கை. கிரகப்பிரவேசத்துக்கு போறாரு. அந்த அந்த பொறாமைங்கிற ஒரு குணம் இருக்கு இல்லையா, எல்லாத்துக்கிட்டையும் தூங்கிட்டு இருக்கு. சில பேர்த்திட்ட அது எப்பவுமே வெளிச்சிருக்கும். அந்த தமகுணத்துல இருக்கிற ரஜகுணத்துல இருக்கிற சில குணங்கள் பார்த்தோம்னா பொறாமை, காமம், பேராசை, குரோதம், இதெல்லாம் வந்து இந்த ரஜகுணம் தமகுணம்ல கலந்து இருக்கும். இந்த சோம்பேறித்தனம் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அது வந்து எல்லாத்துக்கும் இருக்குன்னு இருக்கு. அது வந்து நம்ம ஞானம், பக்தி ஞானம் வளர வளர அதெல்லாம் அப்படியே குறைய ஆரம்பிச்சு அது அப்படியே தூங்கிரும். அதுக்கப்புறம் இல்லாமையே போயிரும். ஆனா 2 கெட்டானா இருக்கும் போதோ இல்ல பக்தியிலேயே வரல அப்படிங்கும் போதோ அது எப்பவுமே வெளிச்சிட்டு இருக்கும் இல்லையா? இது ஒரு 3வது அத்தியாயத்திலேயே ஏர்லியரா பார்த்தோம் இல்லைங்களா? எது வந்து தூங்கிட்டு இருக்கிற நீங்க எது இரவோ ஞானிகளுக்கு அது பகல், சாமானிய மக்களுக்கு எது பகலோ ஞானிகளுக்கு இரவு. அது எதுன்னா பௌதிக ஆசைகளை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அந்த மாதிரி பௌதிக ஆசைகள், ஆன்மீக ஞானம், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்றது இரவு பகல் அப்படிங்கிறது. அப்போ பகவான் இருக்கிற இடம் அது வெளிச்சம் இல்லையா? பகவான் இல்லாத இடம் அது மாயை, இருட்டு, சிம்பிள். அப்போ இந்த ஆள் வந்து போறாரு, அந்த கிரகப்பிரவேசத்துக்கு போயிட்டு அவங்களோட வீட ஆடம்பரத்தை பாக்குறாரு, அவங்க விருந்து ஆடம்பரத்தை பாக்குறாரு. உடனே மனசுல ஒரு சஞ்சலம் வருது. குடும்பத்துக்கூட கலந்துக்கிறாரு. அப்ப மனைவி மறுக்கிறாங்க, இது வந்து நம்மளுக்கு தேவையில்லாத செலவு, எல்லாம் ஓகேவா தானே போகுதுன்னு இவரு தினசரி இத பத்தியே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. பாத்தீங்களா? சஞ்சத் சஞ்சாயத்தை காம, காமக்ரோத அபிஜாயத்தே. நம்ம ஒரு புலன் பொருட்களை பார்க்கும்போது அத பார்க்கும்போது அந்த புலனின்ப பொருட்களை இந்த புலன் பாக்குது, கண் வந்து அந்த வீட்டை பாக்குது, உடனே மனதுல ஆசை வருது. சஞ்சத் சஞ்சாயத்தை காமக, அந்த மனைவி வந்து திட்டுறாங்க, உடனே காமக்ரோத அபிஜாயத்தே, உடனே குரோதமா மாறி அந்த கணவன் மனைவிய வந்து சத்தம் போடுறாங்க. நீ என்ன சொல்றது, நம்ம பண்ணிதான் ஆகணும், இந்த பாரு இந்த வீட்டுல பல பிரச்சனைகள் இருக்குன்னு. இத்தனை நாளா தெரியாத பிரச்சனைகள் வந்து இவர் கண்டுபிடிச்சு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, அதனால நம்ம இன்னொரு வீடு கட்டிதான் ஆகணும், நம்ம கிட்டதான் நிலம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த அம்மா கிட்ட அதிகாரம் இல்ல, இவரோட அதிகாரம். முடிவு பண்றாரு, கடன் வாங்குறாரு, எல்லாத்துக்கிட்டையும் கடன் வாங்குறாரு, தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் போட்டு பிரமாதமா பெரிய அளவுல வீடை கட்டுறாரு. அது மட்டும் போதாதே,
பிரமாதமா விருந்தும் செய்யணுமேன்னு சொல்லிட்டு அதையும் பண்றாரு. அதுவும் கடன் வாங்கி பண்றாரு. முடிச்சு கொஞ்ச நாள் ஆகி வீடு குடி போய் எல்லாம் ஓகே தான். ஆனா கடன்காரங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கொடுத்த கடனை திருப்பி கேட்பாங்க இல்லையா, அந்த டைம் வந்துருச்சு. இவரு சமாளிக்கிறாரு, இங்க வாங்கி அங்க கொடுக்கறது, அங்க வாங்கி இங்க கொடுக்க, கடைசியில வீட்டையே விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு. இது எதனால அப்படின்னு பார்த்தா புலன் கட்டுப்பாடு இல்லாதது. ஹிரண்யகாசிப்பு 100 ஆண்டு காலம் தேவர்களோட காலங்கள். நமக்கு 1 வருடம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள். நம்மளுக்கு 365 நாள்ங்கிறது அவங்களுக்கு ஒரு நாள் தான். அப்போ அந்த மாதிரி 100 ஆண்டுகள் ஹிரண்யகாசிப்பு தவம் இருக்கான். அப்ப எத்தனை புலன் கட்டுப்பாடோட இருந்திருப்பான். சாப்பிடல, தண்ணி குடிக்கல, எதுவும் பண்ணல. அப்படியே ஒத்த கால்ல அந்த ஒரு கட்ட விரல்ல நின்னுட்டு இருக்கான். கைகளை மேல தூக்கிட்டு ஓம் நமோ பிரம்மாய நமக அப்படின்னு சொல்லி பிரம்மா கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கான். அசுரர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரம்மா கிட்டையும் சிவா கிட்டையும் தான் வேண்டிக்குவாங்க அதிகமா. ஏன்னா விஷ்ணு கிட்ட போனா பக்தி வந்துரும். அவரு என்ன பண்ணுவாரு, நம்ம காம சர்வ காமாவ மோக்ஷ காம உதாரத்தை தீவிரேன பக்தி யோகேன யஜதே புருஷம் பரம். காமம் இருக்கா, எல்லாமே உங்களுக்கு ஆசையா, எதுவுமே ஆசை இல்லையா, இல்ல மோக்ஷத்து மேல காமமா, எதா இருந்தாலும் சரி பரமபுருஷ பகவான் கிட்ட வேண்டுங்க அப்படின்னு ஒரு பகவத்ல. அந்த மாதிரி அவர்கிட்ட வேணா போதும், நம்மளோட ஆசைகள் என்ன ஆகும், தூய்மை அடைஞ்சிரும். துருவ மகாராஜ் பகவானை நோக்கிதான், வாசுதேவரை நோக்கி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமகன் தான் மந்திரம் சொல்லுவார். நாரத முனி மூலியமா அவருக்கு அந்த கைடன்ஸ் கிடைக்கும். அதுக்கு நல்ல குரு தேவை. பாத்தீங்களா, ஹிரண்யகாசிப்புக்கு ஒரு ப்ராப்பரான குரு இல்லையா, இல்லைன்னா அவன் பக்தியில போயிருப்பான். பிரம்மா கிட்ட சிவா கிட்ட எல்லாம் போறவங்க எல்லாம் என்ன, ராவணன் சிவா கிட்ட போனா, வர்க்கராசூரன் ஒருத்தன் தலைமையில கை வச்சா அவங்க பஸ்பமாயிரணும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்டான் சிவா கிட்ட. ஆனா அவனோட ஆசை என்ன, சிவாவையே அழிச்சிடணும்னு சிவா மேல கை வைக்க போயிட்டான், தலை மேல, சிவபெருமான் தலை மேல. அப்போ இவங்க பார்வதி கூட சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு. அப்போ சிவபெருமான் ஓடுவாரு, அப்புறம் விஷ்ணு காப்பாத்திருவாரு அப்படின்னு வரும் அந்த லீலை. சோ அப்படி பார்த்தோம்னா பிரம்மா கிட்ட வேண்டான் ஹிரண்யகாசிப்பு. பிரம்மாவை நோக்கிதான் 100 தேவர்கள் காலத்துக்கு வேண்டான், 100 ஆண்டு காலத்துக்கு. என்னவாகணும்னு தெரியுமா, பிரம்மாவாகணும்னு வேண்டுவான். அப்புறம் பிரம்மாவை வந்ததுக்கு அப்புறம் எனக்கு சாகா வர வேண்டும்னு கேட்டுருவான், அது வேற விஷயம். பட் அவனுக்கு பிரம்மா பொசிஷனுக்கு வரணும், எல்லாத்தையும் கட்டி ஆளணும், இந்த பிரபஞ்சத்தை கட்டி ஆளணும். அதுதான் அவனோட ஆசை. தேவி தேவர்களுக்கும் மேல இருக்கணும் அவன். அப்ப பிரம்மா தான் தேவி தேவர்களுக்கு ஒரு படி மேல இருக்காருன்னு வச்சுக்குவோம். அவருக்கும் மேல விஷ்ணு இருக்காரு. அது அவனுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான், நாத்திகன் அந்த குணம். எல்லாமே அனுபவிச்சுக்கிறான், மழை வெயில் பனிக்காலம் எது வந்தாலும் அது சந்தோஷம், எல்லாமே ஹாப்பி. நம்மளுக்கு பழங்கள் கிடைக்குது இயற்கை கிட்ட இருந்து, அதெல்லாம் அனுபவிச்சுக்கலாம். ஆனா பகவான் மட்டும் கொடுக்கிறவர் மட்டும் வேண்டாம். இந்த மாதிரி ஒரு குணம், ஈசாமானி குணம்னு ஒரு, எல்லாத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ணணும், நான் தான் எல்லாத்துக்கும் ஓனர், எனக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிற அந்த கெட்ட குணம். அப்போ அந்த 100 ஆண்டு காலம் பாத்தீங்கன்னா அவன் பியூரிஃபை ஆகல. துருவ மகாராஜ் 6 மாசம்தான் விஷ்ணு வாசுதேவனை நோக்கி தவம் இருப்பாரு. 6 மாசத்துல பியூரிஃபை ஆயிருவாரு. பகவான் தோன்றுவாரு. தோன்றி உடனே அவனுக்கு பக்தி வந்துடும். அடடா, நான் ஒரு சிந்தாமணி கல்லு கிடைக்கும் போது ஒரு உடைஞ்ச கண்ணாடி துகள்கள் மேல ஆசைப்பட்டுட்டனே, இந்த பிரபஞ்சத்து மேல ஆசைப்பட்டுட்டனே அப்படின்னு. ஹிரண்யகாசிப்பு பிரம்மாவா ஆகணும்னு நினைச்சான். இவன் துருவ மகாராஜ் பிரம்மாவோட மேல வேணும் பொசிஷன் ஆசைப்பட்டாரு துருவ மகாராஜ். அப்போ விஷயம் பாத்தீங்கன்னா 2 பேருமே பௌதீகத்துலதான் ஆசைப்பட்டாங்க. ஆனா அணுகுமுறை, தேவி தேவர்களை வழிபட்டா அவங்க கேட்கறத கொடுத்துட்டு போயிருவாங்க. அதுல பிரச்சனைகளை நம்ம சந்திச்சாகணும். ஆனா அதே ஆசையை வச்சுக்குவோம், அதே பௌதிக ஆசைனே வச்சுக்குவோம். ஆனா பகவான வழிபட்டா, முன்முதல் கடவுள்
வாசுதேவனை வழிபட்டா என்ன ஆகும்னா நம்மளுக்கு அந்த வேணுங்கிறதும் கிடைக்கும், அதுக்கு மேலையும் கிடைக்கும், நம்ம பரிசுத்தமும் ஆவோம், பக்தியிலையும் உள்ள நுழைவோம். அதுதான் துருவ மகாராஜோட உதாரணம் இல்லையா? அப்ப இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம்னா நம்மளோட இயற்கைய நம்மள சுத்தி இருக்க முக்குணங்கள் கட்டுப்படுத்திட்டே இருக்குதுன்னு வைங்க. நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் நம்மளோட அந்த முக்குணங்கள் மூலியமா நம்ம நடந்துக்கிறோம். ஆனா ஏன் நம்ம விதிமுறைப்படி வாழணும், ஏன் கட்டுண்ட நிலையில இருக்கு, ஐ மீன் நம்ம எப்பவுமே கட்டுண்ட நிலையில இருக்கோம், ஏன் நம்ம சாஸ்திர பிரகாரம் வாழணும், ஏன் வேதம் சொல்றபடி வாழணும் அப்படின்னா நம்மள பியூரிஃபை பண்றதுக்காக. அடுத்த ஸ்லோகங்கள்ல வரும், நம்ம அதையும் பார்த்துருவோம். சோ நம்ம 34 35 நம்ம ஒட்டுக்காவே பார்த்திடலாம். இந்திரியஸ் இந்திரியஸ் ஏந்திரியஸ் யார்த்தே ராகத்வேஷவ். இருங்க மாதாஜி, நீங்க ரிப்பீட் பண்றீங்களா? ஒரே நிமிஷம் இருங்க. இந்திரியஸ் ஏந்திரியஸ் இந்திரியஸ் இந்திரியஸ் ஏந்திரியஸ் யார்த்தே ராகத்வேஷவ் வியவஸ்திதௌ தயோர்ன வசம் ஆகச்சேத் தௌஹ்யஸ்ய பரிபந்தினோ. விட்டு விட்டுதான் மாதாஜி கேக்குது. நீங்க மொழிபெயர்ப்பு மட்டும் படிங்க மாதாஜி, டிரான்ஸ்லேஷன் மட்டும். ஆமாங்க மாதாஜி, எதனாலும் தெரியல. மேபி நெக்ஸ்ட் டைம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, வேற இடத்துல ஏதாவது பெட்டரா கிடைக்குதா சிக்னல்னு. எப்பவுமே உங்களுக்கு கொஞ்சம் அந்த மாதிரிதான் கேக்குது, எப்பவும்னா அடிக்கடி அந்த மாதிரிதான் கேக்குது. நான் என்னோட சிக்னல் ப்ராப்ளமா அப்படிங்கறதும் யோசிச்சுட்டு இருப்பேன். சரி பரவாயில்லைங்க மாதாஜி. 35வது ஸ்லோகமும் படிச்சிடுறேன், நீங்க மொழிபெயர்ப்பு படிங்க. இருங்க, அதையும் படிச்சிட்டோம்னா நம்ம ஒட்டுக்கா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ பரதர்மாத் ஸ்வ அனுஷ்டிதாத் பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் அனுஷ்டிதாத் அனுஷ்டி அனுஷ்டி ஸ்வ அனுஷ்டிதாத். பரவாயில்லைங்க மாதாஜி. ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயः ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயः பரதர்மோ பயாவஹः. ஓகே ஓகே மாதாஜி, மொழிபெயர்ப்பு படிச்சுக்கிறீங்களா? இல்ல மொழிபெயர்ப்பு மட்டும், பொருளுரை வேண்டாம். 35வது மொழிபெயர்ப்பு மட்டும். பின்பற்றுதல் அபாயகரமானது என்பதால் பிறரது கடமைகளில் ஈடுபடுவதை விட தனக்கென்று உள்ள கடமையை செய்வதாக அனைவரையும் சிறந்ததாகும். தேங்க்ஸ் மாதாஜி. இப்போ இதுல எல்லாம் என்ன விஷயம் அப்படின்னா 33ல இருந்து 35வது வரைக்கும் அப்படின்னா நம்மளோட சுய தர்மம் என்னவோ, நம்மளோட இயற்கையா நமக்கு சில விஷயங்கள் தோணும் பாத்தீங்களா, இதுதான் செட் ஆகும். சில பேத்துக்கு வைஷ்ய தொழில், சில பேத்துக்கு சூத்ராவா இருக்கிறது, லேபர் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். லேபர் கிளாஸ்னா கலியுகத்துல எல்லாருமே லேபர் கிளாஸ்ல தான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதனால அது ஒன்னும் நம்ம உடனே கீழ்நிலையில நினைச்சுக்க வேண்டியது இல்ல. சூத்ரா அப்படிங்கிறது கீழ்நிலைங்கிறது நினைச்சுக்க வேண்டியது இல்ல.
பிராமணர்கள்ங்கிற பேர்ல நிறைய பேர் சூத்ர குவாலிட்டிஸ் குணங்களோட இருக்கிறதையும் நம்ம பாக்குறோம் கலியுகத்துல. சூத்ரா அப்படிங்கிற பிறப்புல பிராமண குணங்கள் இருக்கிறதையும் பாக்குறோம். உண்மையான பிராமண குணங்கள் என்ன அப்படிங்கிறது பகவத்கீதையில கிருஷ்ணர் அதையும் சொல்லியிருக்காரு. நம்ம பின்னாடி வர அத்தியாயங்கள்ல நம்ம பார்ப்போம். இப்ப இதுல என்னன்னா நம்ம நம்மளோட இயற்கைக்கு தகுந்த மாதிரி இயற்கையான சுவாபம் தகுந்த மாதிரி நம்ம செயல்கள்ல ஈடுபடணும். அது எதுக்காக அப்படின்னா நம்மளை தூய்மைப்படுத்திக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லப்படுது. மத்தவங்களோட தொழில போய் நம்ம காப்பி அடிக்க வேண்டாம். இப்ப நான் சத்திரியன், அதாவது அர்ஜுனன் அதான் அவனோட பிரச்சனை என்னன்னா தான் சத்திரியன், அவனுக்கு அது தெரியுது. ஆனா பிராமணனா போய் பண்றேன், எதுவுமே வேலை செய்யாம எனக்கு பிராமண சுவாபாவம் மாதிரி நான் போய் அதுல வேலை செய்யறேன் அப்படின்னா அவனுக்கு பிராமண சுவாபாவம் இல்லையே. அவன் எப்படி போய் அங்க போய் எவ்வளவு நாள் அவன் நீடிக்க முடியும்? கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அவன் சத்திரியனா இருக்கிறவன் சும்மா உட்காந்துருப்பானா? மத்தவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவன் அங்க போயும் அந்த வேலையைதான் பண்ணுவான் இல்லையா? சத்திரியனா இருக்கிறவங்க சத்ரியாயத்தை, திராயத்தைனாலே ப்ரொடெக்ட் பண்றது, அடுத்தவங்கள பாதுகாக்கிறது. அப்ப அந்த சுவாபம் இருக்கும்போது அங்க போயிட்டு காட்டுக்கு போறேன், நான் பிச்சை எடுத்துனாது பொழைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி போனாலுமே அது ரொம்ப காலம் நீடிக்காதுங்கிறதுதான் கிருஷ்ணரோட பாயிண்ட். இப்ப நம்ம பக்தியிலேயே பார்த்தோம்னா பகவான் கிருஷ்ணர்கிட்ட சில பேரு சக்கிய ரசத்துல ஈடுபடுவோம். அவரை நம்ம பகவானா பார்த்து நம்ம கீழே அந்த ஐஸ்வர்ய பாவம்னு சொல்லுவாங்க. வைகுந்த லோகத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆன் ரெவரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயபக்தியோட அப்படிங்கிற மாதிரி ஒரு சுபாவம் இருக்கும். இதே வைகுந்த லோகம் இல்லாம விருந்தாவன்ல போனீங்கன்னா கிருஷ்ணரை புடிச்சு அடிக்கிறது, அவர் மேல ஏறுறது, மிதிக்கிறது, வதைக்கிறதுங்கிறது சாதாரணமா இருக்கும். சக்கியரஸ், அது சக்கியரஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது. வைகுந்த லோகத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா அது ஐஸ்வர்ய பாவத்தில் இருக்குது. மோஸ்ட்லி இந்த தாஷ்ய ரசம் அந்த மாதிரி இருக்கும். தாஷ்ய ரசம்ங்கிறது தான் அந்த மாஸ்டர் சர்வெண்ட் அப்படிங்கிறது. சக்கிய ரசம்ங்கிறது சகாவா, அதாவது ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது. அப்புறம் வாத்சல்ய பாவமும் இருக்கு இல்லையா? வாத்சல்ய பாவம்ங்கிறது அந்த அம்மா குழந்தை அந்த பிரியம், அப்பா குழந்தை, நந்த மகாராஜ் யசோத மையெல்லாம் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு உண்டான அந்த பாசம் நமக்கும் அந்த இயற்கையாவே நம்மளுக்கு அந்த கிருஷ்ணர் குழந்தையா இருக்கிற அந்த ஏன் கிருஷ்ணர் அந்த மாதிரி எல்லாம் வர்றாரு? ஏன் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மாதிரி நாராயணன் எப்படி 4 கைகளோட பிறக்கும் போது 4 கைகளோட பிறந்து அப்புறம் கிருஷ்ணரா மாறுறாரு இல்லையா? அது அந்த பாவம் பாத்தீங்கன்னா அவங்க தேவகி வசுதேவரோட பாவம் வேற, அந்த சுபாவம் அவங்களோட பக்தி சுபாவம் வேற, இந்த மூடு அந்த பகவான் மேல இருக்க அந்த ரிலேஷன்ஷிப். ஆனா யசோதா இவரு வசுதேவரோட பாவம் வேற, அவங்களோட பக்தி பாவம் வேற. அவங்க பக்தினே அவங்களுக்கு தெரியாது. அதுதானே இவங்களுக்கு தெரியும் கிருஷ்ணர் நாராயணன் கிருஷ்ணரா வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்கோர்ஸ் கிருஷ்ணர்ல இருந்துதான் நாராயணன் வர்றாங்க. பட் பிரபஞ்சத்துக்குள்ள வரும்போது அந்த சேனல் வழியா வரணும் அப்படிங்கறக்காக இப்ப சிஇஓவா இருந்தாலும் அந்த அவங்க 15 இன்டர்நேஷனல் கம்பெனி வச்சிருப்பாங்க. அந்த பர்டிகுலர் கண்ட்ரியில போய் அந்த கண்ட்ரியில இருக்கிற கம்பெனி எப்படி மேனேஜ் ஆகுதுன்னு போய் பார்க்கும்போது அந்த கண்ட்ரியில இருக்கிற எம்டி கிட்ட சொல்லிட்டு தானே உள்ள வர முடியும் சிஇஓ. அதுதானே முறை. அவர் வர வேண்டியது இல்ல, சொல்லிட்டு வரணுங்கிறது இல்ல, அவர் வரலாம். பட் ஒரு நல்ல ஒரு எட்டிகேட் என்ன அப்படின்னா சொல்லிட்டு வந்தா அவரும் ப்ரிப்பேர்டா இருப்பாரு, என்னென்ன தேவையோ அதை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு, வர்றக்குண்டான விஷயங்கள். அந்த மாதிரிதான் கிருஷ்ணர் வரும்போது நாராயணன் மூலியமா வர்ற மாதிரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஆனா கிருஷ்ணர்கிட்ட இருந்துதான் ஏதேச்ச ஹம்ச கலாம் பும்சஸ் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம்னு வரும் ஸ்ரீமத் பகவதத்துல. இப்ப அவர்கிட்ட இருந்துதான் எல்லாமே வருது. ஸ்வயம் பகவான் கிருஷ்ணர்னு தெளிவாவே சொல்லப்படுது சாஸ்திரத்துல. பரம்பிரம்மா பரந்தாமா பவித்ரம் பவம் உத்தமம்னு கிருஷ்ணரை அர்ஜுனனும் சொல்றான், நீதான் பரபிரம்மனும் நீதான், பரந்தாமனும் நீதான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனனும் சொல்றான். இந்த மாதிரி நிறைய பேரு வியாசதேவல் இருந்து எல்லாருமே, நாரதல் இருந்து, பிரம்மால் இருந்து, பிரம்மர் என்ன சொல்றாரு, பிரம்மா ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்தம் சர்வ காரண காரணம் அவரும் ஒத்துக்கிறாரு. அதனால நம்ம ஒண்ணும் அது பின்வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. இவங்க பெரிய பெரிய ஆளுகளே ஒத்துக்கும் போது கிருஷ்ணர் தான் பகவான். கிருஷ்ணரும் சொல்றாரு அகம் சர்வசிய பிரபவோ அகம் பீஜ பிரதாபிதக, நான் தான் எல்லாத்துக்கும் தந்தைன்னு அவரு கிருஷ்ணரும் சொல்லிடுறாரு. அதனால நம்மளுக்கு இதுல டவுட் பண்றதுக்கு ஒரு அவசியம் கிடையாது.
அதான் சாஸ்திரத்தை வந்து நேத்து கிளாஸ் கேட்டுட்டு அதுல வந்தது. சாஸ்திரத்தை வந்து நம்ம வந்து வெரிஃபையும் பண்ணலாம், நம்ம டினையும் பண்ணலாம் இல்லையா? இப்ப வெரிஃபை பண்ணிட்டு நம்ம அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கறத விட நம்ம போய் வெரிஃபை பண்ண முடியுமா? அது சாஸ்திரம் இத்தனை புராணங்கள் வேதங்கள்ல இத்தனை விஷயங்கள் இருக்கு. நம்ம போய் உட்கார்ந்து நான் வெரிஃபை பண்ணிட்டு வேலிடேட் பண்றேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தா நம்மளுக்கு டைம் கிடையாது. அப்ப குரு சொல்றாரு, அதை நம்ம ஒரு நம்பிக்கையோட அக்செப்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சது. இல்ல நான் இதெல்லாம் சுத்தி வளைச்சு பண்ணுவேன் அப்படின்னா நம்ம லைஃப் டைம் தான் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நம்ம சுபாவம் என்னவோ அதுபடி செய்யறதா சிறப்பு, மத்தவங்களை பார்த்து நம்ம காப்பி அடிக்க வேண்டாம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. இப்ப இன்னொன்னு என்ன, 34வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொருவரும் முக்குணங்களிலிருந்து பெறப்பட்ட இயற்கையையே பின்பற்றுவதால் அறிவு சான்ற ஞானியும் தனது சுய இயற்கையின்படியே படுகிறான். அடக்குமுறையினால் எதனை சாதிக்க முடியும்? சரி, நான் அர்ஜுனன் என்ன சொல்றேன், நான் எதுவும் பண்ணல, சத்திரியனா இருக்கிறத நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், அடக்கிக்கிறேன், அந்த சத்திரிய பாவத்தை அடக்கிக்கிறேன், நான் பிராமண மாதிரி போறேன் அப்படின்னா அது ஒர்க் ஆகாது, அது தங்காது, நிலை தங்காது. நம்ம வந்து பக்தியில கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஒரு ஸ்வபாவம் இருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி சக்கிய ரசமோ தாஷ்ய ரசமோ மாதுரிய ரசமோ வத்சல்ய ரசமோ அந்த மாதிரி நம்ம கிட்ட சாந்த ரசமும் ஏதோ ஒரு வீரிய ரசம்னு நிறைய ரசங்கள் இருக்கு. இப்ப அந்த ரசங்கள்ல வந்து நம்ம ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு இயற்கையாவே பகவான் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும். நான் வந்து கிருஷ்ணரை குழந்தையா பாக்குற ஈர்ப்பு இருக்கலாம், இல்ல கிருஷ்ணரை வந்து நான் பகவான் மாஸ்டரா பாக்குற ஈர்ப்பு, அவர் சொன்னா சரியா இருக்கும், அவர் சொல்றபடி நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு இருக்கலாம், இல்ல அவரை ஃப்ரெண்டா பாக்குறதுல ஒரு ஈர்ப்பு இருக்கலாம். நம்ம எப்படி நம்ம பண்றோமோ அதை கிருஷ்ணர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு இல்லையா? ஆனா நம்ம அது இல்லாம நம்ம வேணும்னே ஆர்டிபிஷியலா செயற்கையா நம்ம வந்து நம்மளோட ஐடென்டிட்டியை நம்ம இது பண்ணோம்னா, வெளிக்கொண்டு வரணும்னு நினைச்சோம்னா ஆர்டிபிஷியலா அது ஒர்க் ஆகாது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா விருந்தாவன்ல வந்து சில பேர் வந்து கோபியர்கள் மாதிரி நினைச்சுக்கிட்டு பண்றது, இந்த ராசலீலைகள்ல ஈடுபடுறது, இந்த மாதிரி எல்லாம் இமிட்டேட் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பாவிக்க கூடாது. அதாவது உண்மையா அது வருது, நம்மளோட சுபாவமா அது வருது அப்படின்னா அது பக்தியோட கலந்து வருதுங்கிறது வேற. ஆனா அது இமிட்டேட் பண்ணி அவங்க பண்றாங்கங்கிற மாதிரி நம்ம இமிட்டேட் பண்ணா அது தப்பா போயிரும் இல்லையா? சோ 35வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா ராகத்வேஷம், 34வது ஸ்லோகம் சாரி. இப்போ பக்தியிலயும் சரி ராகத்வேஷம் இருக்கு. ராகா அப்படின்னா என்னன்னா பற்றுதல், துவேஷம்னா வெறுப்பு. போட்டிருப்பாங்களே ராகா 34 ராகத்வேஷ வியவஸ்தௌ, ராக விருப்பு, துவேஷ வெறுப்பு. வெறுப்பு வந்து பக்தியிலயும் இருக்கு, இந்த புலன் விஷயங்கள்லயும் இருக்கு. நம்ம பாக்குறோம், நம்மளுக்கு பிடிச்சிருக்கா, அது மேல விருப்பம் இருக்கா, நம்ம அதைய செய்யணும்னு தோணுது, அதை பத்தியே கேட்கணும்னு தோணுது. வெறுப்பு இருக்கா, அதுல இருந்து விலகி இருக்கணும்னு தோணுது. இது வந்து இயற்கையா இருக்கும் இல்லைங்களா? ஆனா நம்ம வந்து அதே மாதிரிதான் பக்தியிலையும். பக்தியில எப்படின்னா எதெல்லாம் அனுகூல்யச சங்கல்ப பிரதிகூல்யச வர்ஜனம், எதெல்லாம் வந்து பகவான் பக்திக்கு வந்து ஃபேவரபிளா இருக்கோ அது மேல விருப்பம் கொண்டு செயல்படுறது, எதெல்லாம் ஃபேவரபிளா அனுகூல்யமா இல்லையோ அது மேல நம்ம வெறுப்பு கொண்டு விட்டுறது. அதுக்காக வெறுப்பு கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை. பக்தியை பொறுத்த வரைக்கும் பிரகலாத் மகாராஜ் கிட்ட டீச்சிங் பண்ணுவாங்க சண்டா அமர்கா டீச்சர்ஸ் வந்து சொல்லி கொடுக்கும் போது, இங்க பாரு பிரகலாதா, நம்மளுக்கு வந்து அசுரர்கள் தான் நண்பர்கள், தேவர்கள் எல்லாம் நம்மளுக்கு விரோதிகள், அதே மாதிரி விஷ்ணு பக்தர்கள் எல்லாம் விரோதிகள்னு சொல்லி கொடுத்தா பிரகலாத் மகாராஜ் ஒத்துக்க மாட்டாரு. பகவான்கிறது ஒண்ணு, அவரோட குழந்தைகள் நம்ம எல்லாருமே, இதுல எப்படி நீ நண்பர்கள் ஒரு கூட்டம் பகைவர்கள் ஒரு கூட்டம்னு உன்னால பிரிச்சு பார்க்க முடியுது? அப்படி யாருமே கிடையாது, எல்லாருமே ஒண்ணுதானே, எல்லாருமே நண்பர்கள் தானே, எல்லாருமே பகவானோட குழந்தைகள் தானேன்னு அந்த 5 வயசு குழந்தை அவ்வளவு தெளிவா சொல்லும்.
அப்ப பக்தர்களா நம்ம வந்துட்டோம்னா நம்மளுக்கு விருப்பு வெறுப்புங்கிறது ஒண்ணும் இருக்காது. விருப்பு மட்டும்தான் இருக்கும். விருப்பம் எது, அட்டாச்மெண்ட் பற்றுதல் எது மேல இருக்கும் அப்படின்னா பகவான் கிட்ட சேரணும், பகவான் பக்தி தொண்டுல ஈடுபடணும், பக்தர்களோட சங்கத்தை, தூய பக்தர்கள் சங்கம் எடுத்துக்கணும் அப்படிங்கறது எல்லாமே உன்னதமான விஷயங்கள்ல தான் நம்மளுக்கு தோணும். அதுதான் ராகனுக பக்தி. இந்த ராகாங்கிறது அந்த அட்டாச்மெண்ட். இப்ப நம்ம இதெல்லாம் பண்ணணும்னா கர்மயோகத்துல இருக்குமே, நம்ம எங்க போய் இத்தனை விஷயம் பண்றதுன்னா அதுக்குதான் இந்த வர்ணாசிரம தர்மத்தை ஃபாலோ பண்றது. நம்ம பிரம்மச்சாரியா இருக்கீங்களா, இல்ல கிரகஸ்தர்களா இருக்கீங்களா, கல்யாணம் ஆயிருச்சா, சரி அந்த குடும்பத்தை தர்மப்படி நீங்க குடும்ப செயல்கள்ல ஈடுபடுங்க. அதுல வந்து எப்படி பியூரிஃபை பண்றது, ஆனா நீங்க பியூரிஃபை பண்ணணுமே. நம்ம இப்ப பக்தி தொண்டுல ஈடுபடணும். அதுக்கு முன்னாடி பக்தி தொண்டுகள் வராத இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கோயில்களுக்கு போறது, விரதங்கள் இருக்கிறது, நல்ல விஷயங்கள் செய்யறது அப்படிங்கறதுல ஆரம்பிப்பாங்க இல்லையா. ஆனா பக்தின்னு ஒரு விஷயம் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் நம்ம பக்திய சார்ந்த தொண்டுகள்ல ஈடுபடணும். ஏகாதசி விரதம் நாளைக்கு வருது, ஏகாதசி விரதம் இருக்கிறது, பகவானோட சிறப்பா ஜென்மாஷ்டமி வருது, அதுல சிறப்பான விஷயங்கள் என்ன நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு பாக்குறது. 4 பேத்துக்கு நம்ம புஸ்தகத்தை வாங்கி அவங்களுக்கு கொடுக்கலாம், பரிசாவும் கொடுக்கலாம், இல்ல நம்ம அவங்க கிட்ட காசு வாங்கிட்டும் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம இந்த ஃப்ரீயா கொடுத்தோம்னா மனுஷங்க பொதுவா அவங்க வந்து அதை அந்த அளவுக்கு வேல்யூ பண்றது இல்ல. இப்ப காசு போட்டு வாங்கிட்டோம்ப்பா அப்படின்னு நம்ம சீரியஸா படிக்கிறது ஒண்ணு, அது சும்மா தானே வந்ததுன்னு ஓரமா வைக்கிறது ஒண்ணு. ஆனா என்ன பண்ணாலும் பகவானோட புஸ்தகம் வீட்டுக்குள்ள வந்தாலே அது பகவானே வந்ததுதான் சமம். அதனால அதுல எந்த மாறுதல்களும் கிடையாது. பட் ஸ்டில் நம்ம எடுத்து படிக்கிற அந்த உத்வேகம் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கினோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பொறுப்பா இருப்போம், படிக்கணும்னு தோணும். இப்ப நம்மளோட ஸ்வதர்மம் பரதர்மம்னு 2 இருக்கு. அதான் 35வது ஸ்லோகத்திலயும் நம்ம பாக்குறோம். அந்த ஸ்வதர்மம் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட கொடுக்கப்பட்ட கடமை என்னவோ அதை நம்ம செய்யறது. ஆனா பரோதர்மம் தான் நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில ஈடுபடுறது இல்லையா. கிருஷ்ணர் வந்து நீ பெர்ஃபெக்டா உன்னோட இதை பண்ணுன்னு சொல்லவே இல்லை. நீ குடும்பஸ்தரா இருக்கியா, நீ பெர்ஃபெக்டா இதை பண்ணணும், தாயா இருக்கியா பெர்ஃபெக்டான தாயா இருக்கணும் அப்படி சொல்ல. நீ முயற்சியோட செய்ய, பக்தியோட செய்ய, எதா இருந்தாலும் கிருஷ்ண பக்தியோட செய்ய. நீ பெர்ஃபெக்டா இல்லாட்டி பரவாயில்ல, தப்பா செஞ்சாலும் பரவாயில்ல. இப்ப நான் ஒரு தாயா இருக்கேன் அப்படின்னா எல்லா சமயத்திலயும் நான் கண்டிக்கிறது வந்து சரியானதா இருக்காது இல்லையா. சில சமயம் எனக்கு மூட் அப்செட்டுங்கிறதுக்காக குழந்தை மேல காமிக்கிறது. அப்போ பெர்ஃபெக்டா எல்லா சமயத்திலயும் எல்லாருனாலும் இருக்க முடியாது. சில ஃபால்ட் இருக்கதான் செய்யும், குற்றங்கள் இருக்கதான் செய்யும். ஆனா நம்ம அதை விடாம நம்மளோட கடமையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் கிருஷ்ணர் வந்து அததான் வந்து சொல்றாரு. இப்ப நம்ம வந்து கர்மயோகம்னாலும் நம்ம ஸ்வபாவத்தை பண்ணணும். அப்ப சத்திரியனா இருக்கிற அர்ஜுனன் அவனோட கர்மயோகம் வந்து போர் புரியறதுன்னா அதுல அது அவன் பண்ணணும். என்ன ஒரு வித்தியாசம்னா பகவான மயமா வச்சுட்டு அது பக்தி யோகமா பண்ணணும். சத்திரியனா வேலையவே பக்தி யோகமா பண்ணும், அது பரோதர்மம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எப்பவுமே நம்ம வந்து பகவான் மேல இருக்கிற அந்த அந்த உறவை ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளுக்கு வந்து இப்போ என்னன்னா ஹிரண்யகாசிப்பு பாத்தீங்கன்னா 100 வருஷம் தபஸ்யா இருந்தும் அவன் செத்து போயிட்டான் இல்லையா. கிருஷ்ணரே வந்து அவனை கொன்றுவாரு, நரசிம்மரே வந்து. ஆனா துருவ மகாராஜ் பாத்தீங்கன்னா 6 மாசம்தான். ஆனா அந்த நம்பிக்கை, அந்த குரு சொன்ன வார்த்தைய வச்சு நம்பிக்கையோட தவம் புரிஞ்சு அவன் பகவானோட அனுகிரகம், பகவானையே டைரக்டா வர்ஷிப் பண்ணதுனால பகவானோட அனுகிரகத்தால அவன் பக்திக்குள்ள வந்துட்டான். அதனால அவனுக்கு எப்போ பின்னாடி ஒரு முறை துருவ மகாராஜ் வந்து சின்ன பையனா இருக்கும் போது இது நடந்திருக்கும் இல்லையா. அவன் பெரியவனாயி அரசனாயி இது பண்ணோன்னா அவனோட சகோதரன் உத்தமாவை வந்து ஒரு யக்ஷா கொன்றுவான். அப்போ துருவ மகாராஜ் வந்து ஒரு சத்திரியனா இருந்து அவனுக்கு கோபம் வந்து என்ன பண்ணுவா, பழி வாங்குறதுக்காக ஒரு யக்ஷாவில்ல அந்த யக்ஷா குலத்தை, அந்த இதையவே யக்ஷா ரேஸையே ஃபுல்லா அழிக்கணும்னு சொல்லி போய் கொல்ல ஆரம்பிச்சிருவான். அப்ப வந்து பெரியவங்க எல்லாம் வந்து அவனோட மூத்தோர்கள் வந்து சொல்லி இதை பண்ணாதன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இது தவறுன்னு எடுத்து சொன்னோன்னே தான் நிறுத்துவான். குபேரன் வருவாரு, சுயம்பூ மனு வருவாங்க. அப்போ அந்த மாதிரி வந்து சொன்னதுக்கு அப்புறம் அப்ப தப்ப உணர்ந்துக்கும். அதனால பக்தரா இருந்தாலும் நம்ம தப்பு பண்ணாம இல்ல. துருவன் எவ்வளவு பெரிய பக்தர் ஆனாலும் அந்த தவறு செய்வாரு இல்லையா. பரீட்சித் மகாராஜ் எவ்வளவு பெரிய பக்தர், ஒரு செத்த பாம்பை போய் ஒரு ரிஷி மேல போடலாமா, ஆனாலும் எல்லாம் கிருஷ்ணரோட அரேஞ்ச்மெண்ட்னாலையும் அது நடக்குது.
அதே சமயத்துல நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம பெர்ஃபெக்டாவே எல்லா சமயம் இருக்க முடியாது. ஆனா நம்ம கடமையிலிருந்து தவறிடக்கூடாது. பக்திங்கிற தொண்டுல இருந்து நம்ம தவறிடக்கூடாது. பக்தி தொண்டு நம்ம இறங்கி செய்ய முடியாதுங்க அப்படின்னாலும் கூட நம்மனால எது ஸ்ரவணம், ஸ்மரணம், பாத சேவனம், இந்த இதுல எது பண்ண முடியுமோ 9 நவவேத பக்தின்னு இருக்குது இல்லைங்களா? ஸ்ரவணம், ஸ்மரணம், இந்த